தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ரஷ்யாவிலேருந்து எஃபிஆர் பேசுகிறேன். நான் உங்கள் நண்பன். பேசின வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் நான் வரேன் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஒர்க் பர்மிட் பண்ணலாங்க, பட் அது ஒரு லாங் ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு தான் ஒர்க் பர்மிட் கொடுப்பான் ஸ்டார்டிங்கில். அந்த 3 மாதத்தில் நீங்கள் ஒர்க்குக்கும் போகணும், லாங்குவேஜும் நீங்கள் முடிக்கணும். லாங்குவேஜ் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் ஃபிட்டுன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 1 இயருக்கு உண்டான பர்மிட்டு கொடுப்பான். அப்போ தான் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜ் பேரியரும் கிடையாது, உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் உள்ளே வரீங்க, உள்ளே வந்த பிறகு ஒரு கம்பெனியில் நாங்கள் ஜாயின் பண்ணி வரோம்னா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டிஆர்சி எடுத்துக்கலாம். 60 to 90 டேஸில் உங்களுக்கு டிஆர்சி வரும். அந்த டிஆர்சி வந்த பிறகு நீங்கள் 1 இயருக்கு உண்டான ரெனுவல் கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஈஸியான வழி. மற்றபடி நம்ம எடுத்தோன்னே ஒர்க் பர்மிட் பண்ணித்தரோம் அப்படின்னா அதுக்கு லாங்குவேஜ் மஸ்ட்டு. நீங்கள் லாங்குவேஜ் டெஸ்ட்டு முடிக்கணும். நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்களா இல்லை லாங்குவேஜ் இப்போ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வரீங்க ஸ்டூடெண்ட்டில் வாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்டில் உங்களை பிடிச்சிருவாங்க, வச்சுருவாங்க, போலீஸ் கேட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு. உங்கள்கிட்ட பக்காவான லீகலான ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இருக்கிறப்போ உங்களை யாருமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன், தனியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை யார் ஏதாவது பேசுகிறாங்களா, வைக்கிறாங்களா சொல்லுங்க. அப்போ என்னை யாராவது பிடிக்கிறாங்களா? உங்களோட ஏஜென்ட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக பண்ணி தராங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட போலீஸ் கேட்சிங் எல்லாமே. போலீஸ் எடுத்தனே பிடிச்சி உங்களை கொண்டு போய் பிடிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட கரெக்டான லீகலான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி தேவையில்லாமல் கொண்டு போய் இந்த ஆர்மியில் போடுறது வைக்கிறது அப்படின்னா உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. விசாவும் டூரிஸ்ட் விசாவிலையும் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு போலீஸ் கேட்சிங் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, ஜெயிலில் கொண்டு போய் அடைப்பாங்க. மற்ற எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த நிறையா பேர் அவதூறு பரப்புறாங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு பேனிக் ஆகாதீங்க. உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் விசாவில் தான் இருக்கேன், என்னை யாருமே பிடிக்கலைங்களே இன்ன வரைக்கும். நான் விளாக் தானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா?